இப்போ இந்த தலைப்பில் இருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்ன்றது இது கிட்டத்தட்ட தலைப்பு கட்சிகளினுடைய வியூகத்தின் மேலே நின்று தான் நம்ம பேசுகிறோம். இப்போ என்ன லட்சுமி, இப்போ திமுக வந்து பிரதானமாக, ஏன்னா எதிர்கட்சி தலைவர் வந்து கடுமையாக அவரோட 4.5 ஆண்டுகால ஆட்சியை முன் வச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, விஜயின் அதிமுக பற்றி பேச மாட்டேன்ற தன்மை இருக்கு. இன்னும் பாஜக கூட்டணியிலும் பலர் வந்து என்டிஏ ஆட்சி அதிமுக தலைமை, ஏன் எல்லாருமே என்டிஏவை முதன்மை பொசிஷன் பண்றாங்க? திமுகவினுடைய எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியும் சரி, அவங்களோட நரேட்டிவ் இந்த கடந்த அதாவது ஸ்டாலின் டேக் ஓவர் பண்ணதுலேருந்து, டிஎம்கேவை டேக் ஓவர் பண்ணுறதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அந்த ஃபெடரல் சிஸ்டம் வந்து இருக்கணும், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றத நோக்கி தான் அவங்க வந்து அதையே தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிஜேபி எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை புள்ளியில் அவங்க மாறுறதில்லை. ஒன்றியம் வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் எந்த உதவிகளையும் அதாவது தேவையான நேரத்தில் செய்யறது கிடையாதுன்ற அந்த ஸ்லோகன் அதை அவங்க பேசிக்கிட்டு இருக்க அதே நரேட்டிவை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. பாஜக எதிர்ப்பே வச்சுக்கலாம். அதுதான் அது வந்து அவங்களுக்கு நீங்க சொன்னது போல கடந்த 10 தேர்தல்கள்ல அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு, லோக்கல் பாடி எலெக்ஷன் உள்பட அதுல கை கொடுத்திருக்கு. இந்த தேர்தலையும் அது அவங்க தங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் நிறைய அம்சங்களை சொல்லலாம். அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யலை, இப்போ இருக்க பட்ஜெட்ல கூட தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுல எந்த அறிவிப்புகளும் வரல அப்படின்றதுல இருந்து எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக அந்த நடவடிக்கைகள் எல்லாமே இருந்திருக்கு. அதை வந்து அவங்க தேர்தலுக்காக அறுவடை செய்கிறார்கள்ங்கிறது உண்மை. அதுல ஒரு இடத்த மட்டும் எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. அதிமுகன்றது தான் பிரதான கட்சி, ஆனா திமுகவும் சரி தாவேகாவும் சரி பாஜகக்குள்ள அது ஒரு கட்சியா இருக்குங்க. அது என்ன? இது அங்கதான் வரேன். அதாவது 2016 ஜெயலலிதா அது தெரிஞ்சதுனாலதான், 14லும் சரி அதற்கு பிறகு 16லயும் சரி அது தெரிஞ்சதுனாலதான் ஜெயலலிதாவும் பாஜக எதிர்ப்பை வந்து முன்னிலைப்படுத்தினாங்க. ஆனா அதிமுக அதற்கு பிறகு அவங்களுக்கு இருந்த சிக்கல்கள், உட்கட்சி விவகாரங்களால பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பை வந்து அவங்களால ஜெயலலிதா எடுத்த அளவிற்கு அவங்களால எடுக்க முடியல. அதை அவங்க செய்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அதிமுக இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. நான் இப்படி பாருங்களேன் லட்சுமி, இப்போ பாஜக எதிர்ப்பையே எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஏன்னா திமுக அதை எடுத்துருச்சுன்றதுனால. ஆனா இப்போ கலைஞர் அவர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சாங்க, ஜெயலலிதா அவர்கள் வச்சாலும் பாஜகன்றது சின்ன கட்சி தான், 2 திராவிட கட்சிகள் தானே பெரிய கட்சியா இருந்தது. ஆனா இன்னைக்கு நரேஷன் என்ன? பாஜக தான் பெருசு, கீழ தான் அதிமுக. இல்ல நீங்க அது அந்த நரேஷனுக்கான காரணமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக். நான் திரும்பவும் சொல்றேன், 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார் முதலமைச்சராக. அதற்கு பிறகு உட்கட்சி விவகாரங்கள் எவ்வளவு இருந்திருந்தாலும் நீங்க வந்து பொலிட்டிக்கல் நரேட்டிவ், உங்களுக்கு பார்ட்டியில எவ்வளவு இஷ்யூஸ் வேணாலும் இருந்திருக்கலாம், பட் பொலிட்டிக்கலா நரேட்டிவை பில்டப் பண்ணும்போது இங்க திமுக எதிர்ப்பை முழுமையாக கையில் எடுத்திருக்க வேண்டாமா? முழுமையான ஒரு எதிர்கட்சியாக பெரிய அளவுல போராட்டங்கள் நடத்தி இருந்திருக்கணும், பெரிய அளவுல கூட்டங்கள் நடத்தி இருந்திருக்கணும். அதிமுக வந்து தேர்தல் நேரத்துல மட்டும்தான் 2024லயும் சரி இப்பவும் சரி அதை செய்யறாங்க. அதை தொடர்ந்து எப்போதும் போல இப்ப வந்து விஜய் வந்து பேசினதுக்கு பிறகு, தீய சக்தி திமுகன்னு பேசினதுக்கு பிறகு அந்த வார்த்தையை திரும்பவும் கையில் எடுத்திருக்காங்க. இந்த 4 வருஷத்துல திமுக ஆட்சியில இருக்கும்போது தீய சக்தின்னு எத்தனை முறை சொல்லியிருப்பாங்க? ஜெயலலிதா மேடைக்கு மேடை சொல்லுவாங்க. 2006-11 டிஎம்கே கவர்மெண்ட் இருந்த போது மைனாரிட்டி திமுக அரசு ஒரு அறிக்கையிலையும் ஒரு மேடையிலையும் ஜெயலலிதா சொல்லிட்டே இருக்காங்க. அது வந்து எடுபடக்கூடிய அளவுல சொல்லலன்னு நான் சொல்றேன். எடுபடக்கூடிய அளவுல சொல்லல, அதிக அளவுல சொல்லல. நீங்க வந்து விடிய ஆட்சி எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலயும் அவர் வந்து உட்கட்சி விவகாரங்கள்லயே கான்சென்ட்ரேட் பண்ணாரே தவிர எப்படி வந்து தனக்கு அதை வந்து களத்தை வந்து எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்ப ஒரு விஷயம் பாருங்களேன் லட்சுமி, இப்போ நீங்க பாஜக இருந்தாலுமே நாளைக்கு சீட்டு தரப்போறது யாரு? அதிமுக தான், இபிஎஸ் அவர்கள் தான் ஒதுக்க போறாங்க. அப்போ அதிமுக தானே இபிஎஸ் சொல்றாங்க, நான் தான் பாஸ்ன்றேன். 23ஆம் தேதி மோடி அவர்கள் இங்க மதுராந்தகத்துல அந்த கூட்டம் நடந்த போது கூட மேடையில 2 பேர் படமும் இருந்தது, மோடி படமும் இருந்தது, எடப்பாடி பழனிசாமி படமும் இருந்தது. ஏடிஎம்கே தான் லார்ஜர் பார்ட்னர்னு எல்லாருக்குமே தெரியும், அதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அங்க மோடி பேசும்போது கூட அந்த இடத்துல ஏடிஎம்கேவையோ எடப்பாடி பழனிசாமியோ பெருசா அன்னைக்கு அக்னாலஜ் பண்ணியே பேசல. அப்போ அந்த இடத்துலயே உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைன்ற போது என்டிஏ கூட்டணின்னு தான் அவர் வந்து ஒரு நேரமும் அந்த முழு ஸ்பீச்லயுமே என்டிஏ கூட்டணின்னு தான் பேசுறாரு.
இப்போ ஒரு பிரதான கட்சி, அந்த கட்சி நம்பி தான் இன்னைக்கு வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி வாங்க போகுது. போன எலெக்ஷன்ல அவங்க 4 எம்எல்ஏக்கள் வாங்கினதும் ஏடிஎம்கேவால தான். அடுத்தது 2024 அவங்களுடைய தோல்வி வந்து அதிமுகவோடு கூட்டணி இல்லாமல் போனதுதான். பாஜகவுக்கு ஒரு எம்பி கூட இங்க இல்லாம போனதுக்கான காரணம். இது எல்லாம் இருந்துமே இன்னைக்கு அதை தான் சொல்றாங்க. ரெண்டாவது, இப்ப கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு குழு போட்டிருக்காங்களே பிஜேபி. எதுக்கு பிஜேபி குழு போடணும்? அதிமுக தானே குழு போடணும். அதிமுக தலைமையில தானே கூட்டணி. அதிமுக தானே குழு போட்டிருக்கணும். ஏன் பிஜேபி குழு போட்டாங்க? அதை கேட்கவே வேண்டாமா? அதிமுகவுல யாராவது ஒருத்தர் போட்டாங்களா, எழுதுனாங்களா? ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு இருந்ததா, இல்ல எங்கேயாவது ஒரு பேச்சு இருந்ததா? ஏதாவது சொல்லி இருக்கணும்ல அதிமுகவுல இருந்து. ஏன் அதுக்கான எதிர்ப்பு எந்த அதிமுகவோட பேசுறதுக்கான குழுவா காங்கிரஸ்? இல்ல, அப்படி இல்லையே. நாங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் கட்சிகள் இணைவது தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தானே போட்டிருந்தாங்க அந்த அறிக்கையே. ஓ, அப்போ அது வந்து தெளிவா அதிமுகவை தள்ளிட்டு தான் இந்த களம். அப்போ நீங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான குழுனா எல்லா கட்சியில இருந்து ஒருத்தரை போட்டு நீங்க போட்டிருக்கணும். அதிமுக தலைமையில குழு போட்டிருக்கணும். நீங்க வேற எந்த கட்சியை உள்ள கூட்டிட்டு வர போறீங்க? இது எல்லா கேள்விகளும் இருக்கு. இப்ப நான் விஜய்க்கு வரேன். விஜயை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை அவர் வந்து சாஃப்டா தான் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. கொஞ்சம் அதிகமா பிஜேபியை பேசணும்னு நினைச்ச போதுதான் நம்மளோட இன்கம் டாக்ஸ் கேஸ் வெளியில வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது அவருக்கு இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. இன்னும் சிபிஐல வழக்கு இருக்கு. அது போக வந்து இப்போதைக்கு பணமும் இன்னும் ரிலீஸ் ஆகல. இது நம்ம வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி மிரட்டல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடறோம். ஆனா அப்படி இல்லை. இங்க வந்து தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அவங்களுக்கு பலம் தரும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸும் ஆன்டி மோடி சென்டிமெண்ட்ஸும் இன்னும் டீப்பாக தான் இருக்குது. அதில் பெரிய மாற்றங்களை வந்து நம்ம பார்க்கல. ஸோ இதை வந்து டிஎம்கே வந்து அவங்க கேபிட்டலைஸ் பண்ணும்போது தாவேகா அதிமுக அந்த பக்கம் போயிட்டதுனால அந்த ஆன்டி பிஜேபி ஓட்ஸையும் அதை தாண்டி அதிமுக அறுவடை செய்யக்கூடிய ஆன்டி டிஎம்கே ஓட்ஸையும் நம்ம எடுத்துக்க முடியும்ன்றது தான் தாவேகாவினுடைய கணக்கு. அதனாலதான் அவங்க வந்து பிஜேபியை எதிர்த்து பேசுறது, டிஎம்கேவும் எதிர்த்து பேசுறது. ஆனா அவங்க வந்து பிஜேபி எதிர்ப்புன்றதுல அவங்கள்ட்ட ஒரு சாஃப்ட் டோன் இருக்கு. பெரிய அளவுல அதை பேசல. ஏற்கனவே ஈரோடு மாநாட்டிலேயே சொன்னாரு, நான் வந்து களத்துல இருக்கவங்களை தான் நான் எதிர்த்து பேச முடியும், களத்துல இல்லாதவங்களை நாங்க ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு. இதுல 2 நுணுக்கமான இடம் இருக்கு. என்டிஏ அணி அப்படின்னு திமுக சொல்றதுக்கும் விஜய் அவர்கள் பாஜக தலைமையிலன்றப்ப பாஜகவுக்கு ஒரு கிரெடிட்டை கொடுக்கிறார். அது பாஜகவை மகிழ்ச்சிப்படுத்துற மாதிரி கிரெடிட்டான்னு தெரியல, சிறுமப்படுத்துறாரு. இது வந்து இங்கதான் திரும்பவும் சொல்ற அதிமுகவுடைய தலைமை மீண்டும் மீண்டும் தவறு செய்தது. அந்த அவங்க எடுத்த யுக்திகள்ல அவங்களோட யுக்திகள்ல இருந்த தவறு தான் இந்த அளவுக்கு விஜய் அவர்கள் பேசுறதுக்கு கூட லீட் பண்ணிருக்குன்னு சொல்ல முடியும்.